வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான வேண்டுகோள் தான். மதுரை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நகரம், உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு நகரம். ஆனால் மதுரையில் இருந்து எல்லா பகுதிகளுக்குமே ரயில்கள் கிட்டத்தட்ட இருக்கிறது. இங்கிருந்து முக்கிய புண்ணியஸ்தலமாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துக்கும் மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் இருக்கிறது. அதே மாதிரி மதுரையிலிருந்து கோவைக்கு பழனி வழியாக செல்லக்கூடிய ரயிலும் இருக்கிறது. ஆனால் மதுரை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பதி. மதுரையிலிருந்து திருப்பதிக்கு ட்ரெயின் தான் இருக்கலை அப்படின்னு கேட்டால் மதுரையில் இருந்து கிடையாது, மதுரை வழியாக இயங்கக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நார்த்துக்கு போகக்கூடிய சில சிறப்பு ரயில்கள், குஜராத், ஹைதராபாத், காச்சிகோடா இந்த மாதிரியான சிறப்பு ரயில்கள் திருப்பதி வழியாக இயங்குகிறது. அதுவும் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் மட்டும்தான். டெடிக்கேட்டடாகவே ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதிக்கும் ரயில்கள் இருக்கிறது. ஆனால் அது மதுரை வழியாக செல்லக்கூடிய ரயில் தான். ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை வந்து மதுரையிலிருந்து திண்டுக்கல், திருச்சி போய் திருச்சியிலிருந்து கும்பகோணம், தஞ்சாவூர் வழியாக விழுப்புரம் போய் திருவண்ணாமலை வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின். அந்த ட்ரெயினில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் எப்பயுமே கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தினசரி ரயில் மதுரையிலிருந்து டெடிக்கேட்டடாக புறப்படணும். மதுரையில் இருந்து திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம் வழியாக ஜோலார்பேட்டை, காட்பாடி போய் அங்கே இருந்து இந்த ரயிலானது திருப்பதிக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான். காரணம் என்ன அப்படின்னா, இப்போது திண்டுக்கல்ல இருந்தோ சரி அல்லது நாமக்கல்ல இருந்தும் சரி, சேலத்துக்கு இருந்தும் சரி, இந்த ரயில்கள் இயக்கப்படுறதுனால பல்வேறு பலன்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. மதுரையிலிருந்து சேலம் செல்லக்கூடிய ரயிலாகவும் அந்த ரயிலை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி மதுரையிலிருந்து காட்பாடி, ஜோலார்பேட்டை இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகளும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இதை தவிர்த்து திருப்பதிக்கே டைரெக்டாக போகணும் அப்படின்னா இருக்கைகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தினசரி இந்த ரயில் இயக்கப்படுறதுனால நம்ம மற்ற ரயில்களுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. தினமுமே இந்த ட்ரெயின் தான் கிளம்புதில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். நிச்சயமாக அதிகப்படியான மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்த கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் தேனி, திண்டுக்கல், மதுரை இந்த பகுதியை மட்டும் விட்டுட்டு சிவகங்கை, விருதுநகர் இந்த மாவட்ட மக்களுக்குமே அது நல்ல பயனுள்ள ரயிலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரயில்வேவுக்கு இருக்கிறது. ஆனால் அவங்க செய்ய வேண்டியது எல்லாம் அதை பயன்படுத்தணும் தான். எந்த ரூட்டில் அதிகமான வசூல் கிடைக்குமோ அந்த ரூட்டில் ட்ரெயினை இயக்கணும். இது என்னுடைய சஜஷன் இல்லை, என்னுடைய கோரிக்கை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மதுரை மக்களினுடைய கோரிக்கை இதுதான். நம்ம சந்திக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையை தான் நம்ம வீடியோக்களில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும்